Welcome to VL Academy. In the video, issue forfeiture and reissue of shares chapter, other exercise problem number 29, நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.116. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தாங்க. பார்க்குறக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து 1,00,000 rupees. ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னா என்ன? மேக்ஸிமம் எவ்வளோ ரூபாய் ஷேர் கேபிட்டலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான அமௌண்ட்டு தான். பட் எப்பவுமே வந்து நம்ம பப்ளிக் கிட்ட ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி நம்ம அமௌண்ட் வாங்குவோம் இல்லையா? அந்த அமௌண்ட் வந்து இந்த 1,00,000 ரூபீஸ விட கம்மியா இருக்கலாமே தவிர, ரூ. 1 கூட அதிகமா இருக்கக்கூடாது. தட் இஸ் கால்ட் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். இந்த இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்ட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 5,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ரூப்பீஸ் 10 ஈச், ஃபுல்லி பெய்ட் அப் 50,000. ரிசர்வ் ஃபண்ட் 35,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் 10,000. இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்டு டு இஷ்யூ. அதாவது 1000 ஷேர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸா குடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஷேர்ஸ்க்கு வந்து அவங்க இந்த ஷேருக்கு வந்து அவங்க ஓனரா இருப்பாங்க. ஷேர் ஹோல்டரா இருப்பாங்க. பட் அதுக்கான அமௌண்ட்ட அவங்க பே பண்ண வேண்டியதில்ல. ஓகே. தட் இஸ் கால்ட் போனஸ் ஷேர்ஸ். ஸோ அந்த போனஸ் ஷேர்ஸ வந்து எப்படி இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரிசர்வ் ஃபண்ட்லேருந்து ஒரு 5,000, 35,000லேருந்து ஒரு 5,000 அண்ட் இந்த 10,000லேருந்து ஒரு 5,000. 10,000 மொத்தம் எடுத்து இந்த 1000 ஷேர்ஸ அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இத எடுத்து ஷேர் கேபிட்டல்ல போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்ப இதுதான் விஷயம். இத வச்சு நம்ம ஜர்னல் என்ட்ரியும், இது பேலன்ஸ் ஷீட்ல எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம அ காமிக்கணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 5,000, 5,000 எடுத்திருக்காங்க இல்லையா? இது எங்க இருக்கு அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ரிசர்வ் ஃபண்ட் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. அது எங்க போகணும்? ஷேர் ஹோல்டர்ஸோட போனஸ் ஷேர்ஸா போகணும். அதனால டெபிட்ல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டும், ரிசர்வ் ஃபண்டும் டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர் இட் கோஸ் அப்படிங்கிறத கிரெடிட் பண்ணணும். ஸோ இட் இஸ் கோயிங் டூ போனஸ் டூ ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ அது வெளியில போயிடுச்சு. நவ் தட் இஸ் இன் போனஸ் டூ ஷேர் ஹோல்டர்ஸ் பாக்ஸ்ல இருக்கு. அத நம்ம எங்க எடுத்துட்டு போகணும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்குள்ள எடுத்துட்டு போகணும். நான் இந்த சாப்டர்ல எல்லா வீடியோலயுமே சொல்றது தான். ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி இமேஜின் பண்ணி நடுவுல இருக்கிற டப்பா தான் ஷேர் கேபிட்டல் டப்பா. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல ஒரு ரூ. 5,000 இருந்தது. ரிசர்வ் ஃபண்ட்ல ஒரு ரூ. 5,000 இருந்தது. அது 2யும் எடுத்து போனஸ் ஷேர்ஸ் அப்படிங்கிற டப்பாக்குள்ள போட்டிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இப்போ போனஸ் ஷேர்ஸ் டப்பால இருக்கிற இந்த 10,000 எங்க போடுவோம்? நடுவுல இருக்கிற ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்ல போடுவோம். ஏன்னா போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஓகே. அதுக்கான என்ட்ரி தான் 2வது. ஸோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டின்லயே இருக்கு. ஸோ அதனால ஜர்னல் என்ட்ரி முடிஞ்சது. இனி அடுத்தது என்ன அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்ல இது எப்படி அஃபெக்ட் ஆகும்? ஸோ போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 1,00,000, இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்ட் கேபிட்டல் வந்து 50,000 இருந்தது. ஏன்னா 5,000 ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் ஃபண்ட் 35,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் 10,000. ஸோ 95,000. அதுவே வந்து இப்போ வந்து போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் அதே 1,00,000 தான். பட் இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப் கேபிட்டல் வந்து 6,000 ஷேர்ஸா மாறியிருக்கு. ஓகே. ஏன்னா 1000 ஷேர்ஸ நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம் இல்லையா? அதனால 5,000ஓட இந்த 6,000 ஐ மீன் 5,000ஓட ஒரு 1,000 ஆட் பண்ணி தட் இஸ் 6,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ரூப்பீஸ் 10 ஈச், ஃபுல்லி பெய்ட் தட் இஸ் 60,000 ரூப்பீஸ். ரிசர்வ் ஃபண்ட்ல 35,000 இருந்தது. அதுல 5,000 எடுத்துறணும். ஏன்னா அது ஷேர் கேபிட்டலுக்கு போயிடுச்சு. அதனால 30,000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல 10,000 இருந்தது. அதுலேருந்து 5,000 எடுத்து 5,000 ஏன்னா இந்த 5,000ம் ஷேர் கேபிட்டலுக்கு போயிடுச்சு. ஸோ இங்கேயும் டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் 95,000 இருக்கும். ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.